2025 உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள்: மேரி இ. புருன்கோ, அமெரிக்கா; ஃப்ரெட் ராம்ஸ்டெல், அமெரிக்கா; ஷிமோன் சகாகுச்சி, ஜப்பான். விருது வழங்கிய அமைப்பு: ஸ்வீடனில் கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட்டில் உள்ள நோபல் சபை. விருது வழங்கப்பட்ட காரணம்: புற நோயெதிர்ப்பு சகிப்புத்தன்மை ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் FOXP3 மரபணு தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக. உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி ஹர்கோவிந்த் கொரானா. இவர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1968. இவருடன் நோபல் பரிசை பகிர்ந்தவர்கள்: மார்ஷல் நிரன்பெர்க், ராபர்ட் ஹோலி. 1968 நோபல் வழங்கப்பட காரணம்: மரபணு குறியீடு மற்றும் புரத தொகுப்பில் அதன் செயல்பாட்டை விளக்கியதற்காக. 2025 நோபல் பரிசு பெற்றவர்களின் முக்கிய கண்டுபிடிப்புகள்: ஷிமோன் சகாகுச்சியுடைய கண்டுபிடிப்பு: 1995 ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் இருப்பதை கண்டுபிடித்தார். இது நோயெதிர்ப்பு மண்டலத்தின் பாதுகாவலராக செயல்பட்டு தன்னுடல் தாக்குதலை தடுக்கிறது. மேரி இ. புருன்கோ மற்றும் ஃப்ரெட் ராம்ஸ்டெல் 2001 FOXP3 மரபணு பிறழ்வு மனிதர்களில் IPEX என்னும் அரிய தன்னுடல் தாக்கு நோயை ஏற்படுத்துவதை கண்டறிந்தார். இது எலிகளிலும் இதேபோன்று நோய் எதிர்ப்பு குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. கூட்டு பங்களிப்பு: FOXP3 மரபணு ஒழுங்குபடுத்தும் டி செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையை பராமரிக்கிறது. கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவம்: புற்றுநோய் சிகிச்சை கட்டிகளை சுற்றியுள்ள இந்த டி செல்களை குறிவைப்பதன் மூலம் புற்றுநோய் செல்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பை அதிகரிக்கலாம். தன்னெதிர்ப்பு நோய்கள் டி செல்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் உடல் தன்னைத்தானே தாக்குவதை தடுக்கலாம். இதயம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டி செல்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் உறுப்பு நிராகரிப்பை குறைக்கலாம். மனித நோய் எதிர்ப்பு அமைப்பு: நோய் எதிர்ப்பு மண்டலம் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஒட்டுண்ணிகள் மற்றும் புற்றுநோய் செல்களில் இருந்து உடலை பாதுகாக்கும் அமைப்பு. நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் 2 வகைகள்: உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி, தகவமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி. உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா விரைவான பொதுவான பாதுகாப்பை வழங்குகிறது. உடல் தடைகள், தோல், சளி சவ்வுகள். விலங்கு செல்கள் அப்படின்னா மேக்ரோபேஜ்கள், நியூட்ரோஃபில்கள். அலர்ஜி நோய் கிருமிகளை தனிமைப்படுத்தி அழிக்க உதவுகிறது. தகவமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறிப்பிட்ட நோய் கிருமிகளுக்கு எதிரான இலக்கான பாதுகாப்பை வழங்குகிறது. நினைவாற்றல் கொண்டது. அதே நோய்க்கிருமி மீண்டும் தாக்கினால் வேகமாக செயல்படுகிறது. முக்கிய நோய் எதிர்ப்பு செல்கள் டி செல்கள் நோய் தொற்றுதல் செல்களை அடையாளம் கண்டு அழிக்கிறது. பி செல்கள் ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்கின்றன. டி செல்கள் அப்படின்னா நோய் தொற்றுதலை அடையாளம் காணுது. பி செல்கள் அப்படின்னா ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யும். நோய் எதிர்ப்பு தாங்குத்திறன்: உடலில் சொந்த செல்களையும் அந்நிய செல்களையும் வேறுபடுத்தி அறியும் திறன் கொண்டது. தன்னுடல் தாக்கு நோய்களை தடுக்கும் முக்கிய செயல்முறை. மைய சகிப்புத்தன்மை கொண்டது. எலும்பு, மஜ்ஜை மற்றும் தைமஸில் நடைபெறுகிறது. தன்னுணர்வு கொண்ட நோய் எதிர்ப்பு செல்கள் அகற்றப்படுகின்றன அல்லது செயலிழக்கச் செய்யப்படுகின்றன. புற சகிப்புத்தன்மை உடலின் திசுக்களில் ஏற்படுகிறது. தன்னுணர்வு செல்கள் மேலும் செயல்படுவதை தடுக்கிறது. இந்த டி செல்கள் புற சகிப்புத்தன்மையின் மைய கூறாகும். ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் டி செல்களின் சிறப்பு துணைக்குழு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் அமைதி காப்பாளர்கள் என அழைக்கப்படுகின்றன. நோய் எதிர்ப்பு துலங்கல்களை அடக்குகின்றன. நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையை பராமரிக்கின்றன. தன்னெதிர்ப்பு நோய்களை தடுக்கின்றன. அதிகப்படியான அழற்சி மற்றும் திசு சேதத்தை தடுக்கிறது. முடக்கவாதம், வகை 1 நீரிழிவு நோய், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் போன்ற தன்னெதிர்ப்பு நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.